கடையிலே போய் ஒரு கேரட் வைரம் கேட்டால் 20,000 30,000 என்று சொல்கின்றான். அது என்ன தெரியுமா? வெறும் அடுப்பு கறி. அந்த அடுப்பு கறி வைரமாக ஒளி ஊடுருவி பார்க்கின்ற வைரமாக மாறுகின்றது. எப்படி மாறுகின்றது? ஒரு மரம் அது அழுகி போகின்றது, பூமிக்கடியில் செல்லுகின்றது, கார்பன் என்கின்ற கரியாக மாறுகின்றது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியினுடைய ஆழத்தில் எத்தனையோ கோடி அட்மாஸ்பியரிக் பிரஷர் என்கின்ற அழுத்தத்தில், அந்த அபரிமிதமான வெப்பத்தில் அந்த கார்பன் என்கின்ற அந்த கரி வைரமாக மாறுகின்றது. இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்ட இன்றைய விஞ்ஞானிகள் என்ன செய்கின்றார்கள்? ஆர்டிபிஷியல் டைமண்ட்ஸ் என்று நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் காதுகளை அணிந்து கொண்டிருக்கின்றார்களே, அதெல்லாம் நான் நகை வியாபாரி, எனக்கு தெரியும். 2 நிமிடங்களில் அதை செய்கின்றார்கள். எப்படி செய்கின்றார்கள்? கரியை ஒரு கருவியிலே வைக்கின்றார்கள். பூமிக்கடியிலே எவ்வளவு அழுத்தம் உண்டோ, எவ்வளவு வெப்பம் உண்டோ, அந்த அழுத்தத்தையும் வெப்பத்தையும் அந்த கரிக்கு கொடுக்கின்றார்கள். 2 நிமிடங்களில் அல்லது 1 நிமிடத்தில் அந்த கரி வைரமாக மாறிவிடுகின்றது. வள்ளல் பெருமான் இதே உத்தியைத்தான் சொல்லுகின்றார். 40 கோடி ஆண்டுகளில் ஒரு செல் அமீபாவாக இருந்தது மனிதனாக வந்தது. மனிதனுடைய உடலிலேயே மூளை செல்கள் 2 வருடத்திற்கு மரணத்தை வென்றுவிட்டன. அதிலும் ஒரு பகுதி ஒளியை அனுபவிக்கின்ற செல்கள் நிரந்தரமாக மரணத்தை வென்றுவிட்டன. ஆகவே உன்னுடைய உடலில் இருக்கின்ற எல்லா செல்களையும் மூளையின் செல்களின் தன்மைக்கு ஏற்று என்செபலைசேஷன் ஆஃப் தி செல்ஸ் என்ற ஆங்கிலத்திலே இதனை சொல்வார்கள். என்செபலைசேஷன். ஆக இந்த உடலில் இருக்கின்ற எல்லா செல்களையும் மூளையினுடைய செல்களின் தரத்திற்கு மாற்றியமைத்துக் கொள். அதன் பிறகு அந்த மூளையிலேயே ஒளியை பதிவு செய்கின்ற, ஒளியை அடையாளம் காண்கின்ற, அறிகின்ற செல்களின் தளத்திற்கு நீ மாற்று. அவ்வாறு மாற்றிவிட்டால் உன்னுடைய உயிரின் தன்மைக்கு இந்த உடல் வந்துவிடும். இப்பொழுது அணு அளவு இருக்கின்ற உயிர் 7 அடி 8 அடி உயரமாக அளவுக்கு பெருத்துவிடும். அதற்குள்ளே உன்னுடைய உடலை வை. அப்பொழுது உன்னை மரணம் தீண்டாது. இது சாத்தியமா? வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில் இது நடந்ததா? நீங்கள் இட்டுக்கட்டி சொல்கிறீர்கள் என்று யாரோ நினைப்பது எனக்கு கேட்கின்றது. இல்லை, வள்ளலார் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன், கேளுங்கள். ஒரு நாள் மழை பெய்கின்றது. வள்ளல் பெருமான் நடந்து போய்கொண்டிருக்கின்றார். அவரை சுற்றி தொண்டர்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் மீது மழை பெய்கின்றது, வள்ளல் பெருமானின் மீது மழை பெய்யவில்லை. அவர் இருக்கின்ற இடத்தை சுற்றி அப்படியே ஒரு வட்டமாக ஒரு 10 அடி உயரத்திற்கு மழை பக்கங்களில் வழிகிறதே ஒழிய வள்ளல் பெருமான் மீது விழவில்லை. ஏன்? அந்த உயிராற்றல், அதைவிட பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த புலம், அந்த காந்த களம் இல்லை. ஆக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, உயிராற்றல் என்பது அவர் உடலை விட்டு வெளியே வந்துவிட்டது. அது இன்று பிரபஞ்ச அளவுக்கு விரிந்திருக்கின்றது. ஆக உங்களுடைய உயிரை வளர்த்துக் கொள்ளுங்கள். வள்ளல் பெருமானுக்கு முன்பே திருமூலர் இதை சொல்லுகின்றார். நீங்கள் கேட்ட பாடல், ஆனால் பொருளை உங்களுக்கு சொல்லாததனால் அதனுடைய பொருளை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். என்ன சொன்னார் திருமூலர்? உடம்பாரழியில் வீராரழிவர் திடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன். எப்படி? உயிர் வளர்த்தேனே. அந்த பாடலிலே முக்கியமான சுற்றடர் எது? உயிர் வளர்த்தேனே. உயிர் தான் உடலுக்கு காவல். மிக பிரபலமான சினிமா பாடல் உங்களுக்கு தெரியும். உடலுக்கு உயிர் காவல். தமிழ் மரபு அறிந்த ஒரு ஞானக்கவிதான் அதை சொன்னவன். ஆக உடலுக்கு காவல் உயிர்தான். இந்த உடலில் உயிர் இருக்கின்ற வரை இந்த உடல் அழியாது, அழுகி நாற்றம் எடுக்காது. இந்த உடலில் இருந்து உயிர் வெளிப்பட்ட உடனே இந்த உடல் அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பித்துவிடும். உடனே கொண்டு சென்று எரித்து விடுவார்கள், புதைத்து விடுவார்கள். ஆக அந்த உயிர் தான் இந்த உடலுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. அந்த உயிரை வளர்ப்பதுதான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு சாதனை. அந்த உயிரை எப்படி வளர்ப்பது? இந்த இடத்தில் தான் வள்ளல் பெருமான் சொல்கின்றாரே, ஜீவகாருண்யமே வழிபாடு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் பிறவுகோள், ஜீவகாருண்யமே சுத்த சன்மார்க்கியின் முதற் சாதனம் என்று தேற்றேகாரம் போற்றி ஏன் அவ்வளவு அழுத்தி சொல்லுகின்றார் என்றால், சன்மார்க்க நண்பர்களை, இளைஞர்களை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொன்னேன்? அணு அளவு இருக்கின்ற உயிரை 7 அடி 8 அடி 10 அடி அளவுக்கு வளர்த்து 6 அடி உடலை அதற்குள் வை, உடல் கெட்டுப்போகாது என்று சொன்னேன். எப்படி அது வளர்ப்பது என்றால், அது என்ன என்று தெரிந்தால் தானே வளர்க்க முடியும். இது ஒரு விதை, தாவர விதை என்று தெரிந்தால் அதை நட்டு அதற்கு நீர் ஊற்றி உரமிட்டு அதை நாம் ஒரு மரமாக வளர்க்கலாம்.
இல்லை இது தாவர விதையல்ல, இது ஒரு இரும்பு என்று சொன்னால் அந்த இரும்பை எவ்வளவு நட்டு எவ்வளவு தண்ணீர் ஊற்றி எவ்வளவு உரமிட்டாலும் அது வளராது அல்லவா? ஆகவே ஒரு பொருளினுடைய தன்மையை தெரிந்து கொண்டால்தான் அதனை வளர்க்க முடியும். சரி, உயிரினுடைய தன்மை என்ன? வெளிநாட்டு விஞ்ஞானிகள் ஷ்ரோடிங்கர் போன்றவர்கள் வாட் இஸ் லைஃப் என்ற நூல்கள்லாம் எழுதி பார்த்தார்கள். இன்னதுதான் உயிர் என்று அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை. வள்ளல் பெருமான் சுருக்கமாக சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? அன்பு இஸ் ஈக்வல் டு உயிர். இந்த உயிர் எதனால் ஆனது? அன்பால் ஆனது. அன்பு இஸ் ஈக்வல் டு உயிர். இன்னொரு ஃபார்முலா, இன்னொரு சமன்பாடு கொடுக்கின்றார். கடவுள் இஸ் ஈக்வல் டு அருள். இதெல்லாம் உண்மையா? நீங்கள் சற்றே நினைத்து பாருங்கள். இது எப்படி எங்கிருந்து